ஸோ இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது என்னன்னா லோஷன் அப்படிங்கிறது. ஸோ ஸ்பெசிஃபிக்காக நம்ம வந்து ரெட் வைன் லோஷன் பார்க்க போகிறோம். அண்ட் இந்த லோஷன் செய்யறதுக்கு நம்ம எடுத்து வச்சிருக்கக்கூடிய இன்க்ரீடியன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லோஷன் பேஸ், நான் ஆல்கஹாலிக் ரெட் வைன்கான ஃப்ராக்ரன்ஸ் அண்ட் ரெட் கலர். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு நம்ம எப்பவும் பார்க்குற மாதிரி வெயிட் மிஷின் கண்டிப்பாக தேவை, வெயிட் கண்டிப்பாக போடணும். அளவு, கண் அளவு, எம்எல் இந்த மாதிரி எடுத்து போடக்கூடாது, ரிசல்ட் கரெக்டாக வராது. வெயிட் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ ஃபர்ஸ்ட் திங் 100 கிராம் எடுத்துக்கிறேன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது என்னன்னா லோஷன் அப்படிங்கிறது. ஸோ ஸ்பெசிஃபிக்காக நம்ம வந்து ரெட் வைன் லோஷன் பார்க்க போகிறோம். அண்ட் இந்த லோஷன் செய்யறதுக்கு நம்ம எடுத்து வச்சிருக்கக்கூடிய இன்க்ரீடியன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லோஷன் பேஸ், நான் ஆல்கஹாலிக் ரெட் வைன்கான ஃப்ராக்ரன்ஸ் அண்ட் ரெட் கலர். ஸோ இது தேவையான விஷயங்கள். ஸோ இந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி தான் நம்ம லோஷன் செய்ய போகிறோம். அண்ட் இந்த இன்க்ரீடியன்ஸ் அப்படிங்கும் போது ஃப்ராக்ரன்சஸ் உங்களுக்கு கடையில் நிறைய கிடைக்கும். பட் நம்ம லோஷனுக்கு யூஸ் பண்ணும்போது ஸ்டே ஆன் ப்ராடக்ட் அப்படிங்கிறதுக்கு தனியாக ஃப்ராக்ரன்ஸ் கிடைக்கும். ஸோ அந்த ஃப்ராக்ரன்ஸ் யூஸ் பண்ணணும். நம்ம வந்து வாஷிங்க்கு யூஸ் பண்ணுறதோ இல்லை சோப்புக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஃப்ராக்ரன்சஸ் வந்து யூஸ் பண்ணக்கூடாது. ரொம்ப நாளாக ஸ்கின்ல இருந்தாலும் ஒன்றும் ஆகாது அப்படின்னு டெஸ்ட் பண்ணி சர்டிஃபை பண்ணப்பட்ட ஃப்ராக்ரன்சஸ் இருக்குது. அது ஸ்டே ஆன் ப்ராடக்ட்ஸ்க்கு யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி வரும். ஸோ உதாரணத்துக்கு க்ரீமு, லோஷன், ஜெல்லு இந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸ்க்கு யூஸ் பண்ணக்கூடிய ஃப்ராக்ரன்ஸும் தனியாக இருக்குது. அதை நீங்கள் கேட்டு வாங்கணும். நம்ம கிட்ட 72 வகையான ஃப்ராக்ரன்சஸ் இருக்குது. எது வேணுமோ நீங்கள் கேட்டு அதுக்கு தகுந்த மாதிரி வாங்கிக்கவும் முடியும். ஸோ இது ஃப்ராக்ரன்சஸ். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா ப்ரைஸ் கம்மியாக வருது அப்படின்னு வாங்கும்போது உங்களுக்கு டைல்யூஷன் இருக்கும். ஸோ நம்ம இங்கே யூஸ் பண்ணுற ஃப்ராக்ரன்சஸ் வந்து கம்மியான குவான்டிட்டி யூஸ் பண்ணாலே ஸ்மெல்லு நல்லா வரும். இது நான் இங்கே இண்டஸ்ட்ரிக்கு யூஸ் பண்ணக்கூடிய அதே ப்ராடக்ட் தான் அப்படியே கொடுக்குறேன். எந்த விதமான டைல்யூஷனும் இருக்காது, கலப்படம் இருக்காது. ஸோ அடுத்த விஷயம் கலர்லேயும் அதே மாதிரி ஸ்கின் சேஃப் டெஸ்டட் கலர்ஸ் இருக்குது. அதுதான் கண்டிப்பாக யூஸ் பண்ணணும். கலர்ஸ்லேயும் ஒரு 15-20 வேரியேஷன்ஸ் இருக்குது, ஆப்ஷன்ஸ் இருக்குது. கலர்ஸ் வரக்கூடியதும் 30 ml ட்ராப்பர் பாட்டில்ஸில் வரும். ட்ராப்ஸாக ஈஸியாக விட்டுக்க முடியும். கலரும் கான்சென்ட்ரேட்டடாக இருக்கும். ஸோ நீங்கள் ஒரு 100 கிராம் ஷாம்புக்கு ஆர் லோஷனுக்கு ஒரு ட்ராப் அல்லது 2 ட்ராப் விட்டிங்கனாலே போதுமானதாக இருக்கும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு நம்ம எப்பவும் பார்க்குற மாதிரி வெயிட் மிஷின் கண்டிப்பாக தேவை, வெயிட் கண்டிப்பாக போடணும். அளவு, கண் அளவு, எம்எல் இந்த மாதிரி எடுத்து போடக்கூடாது, ரிசல்ட் கரெக்டாக வராது. வெயிட் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ ஃபர்ஸ்ட் திங் 100 கிராம் எடுத்துக்கிறேன். ஸோ நான் ஏன் 100 கிராம் பண்ணுறேன் அப்படின்னா 1 கிலோ பண்ணுறீங்கன்னா அப்படியே எல்லாம் 10 மடங்கு பண்ணிங்கன்னா ஈஸியாக இருக்கும். அரை கிலோ பண்ணிங்கன்னா 5 மடங்கு பண்ணிங்கன்னா ஈஸியாக இருக்கும் கால்குலேஷனுக்கு. ஜென்ரலாக நீங்கள் வீட்டில் பண்ணும்போது ஒரு அரை கிலோ அல்லது 1 கிலோவாக பண்ணிங்கன்னா நல்லா இருக்கும். நம்மளால் ஈஸியாக மெஷர் பண்ணிட முடியும், அக்யூரேட்டாக எடுக்க முடியும். லோஷன் ஊற்றியாச்சு. ஸோ பீக்கரில் லோஷன் ஊற்றியிருக்கேன். அண்ட் செய்யும் போதும் முடிஞ்ச அளவுக்கு கிளாஸ் பீக்கர்ஸ் ஆர் கிளாஸ் வெசல்ஸில் செய்யுங்க. ஒட்டாமல் வரும், ப்ராடக்ட்டு அக்யூரேட்டாக வரும். ஸோ அடுத்த இன்க்ரீடியன்ட் ஆட் பண்ணுறதுக்காக வெயிட் மிஷின் டேர் பண்ணிக்கிறோம். அடுத்தது நம்ம ஆக்சுவல் ரெட் வைனையே வந்து போர் பண்ண போகிறோம். ஸோ இந்த 100 கிராமுக்கு 10 கிராம் என்னால் ரெட் வைன் ஆட் பண்ண முடியும். ஸோ அதுக்காக 10 கிராம்ஸ் வந்து இது நாளுக்கு. ஸோ நம்ம லோஷன் வந்து எதிர்பார்த்ததை விட கொஞ்சம் லூஸாக வரும். பட் நீங்கள் செய்யும் போது கரெக்டாக 10 கிராம் போட்டு செஞ்சுக்கோங்க. ஸோ டக்குன்னு ஊற்றும் போது நிறையா ஊற்றிருச்சு. ஆமாம். ஸோ நம்ம அதிக குவான்டிட்டி பண்ணும்போது இது அட்வான்டேஜ், ஈஸியாக வந்து கண்ட்ரோல் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ ரெட் வைன் போட்டோன்னே பாருங்கள் கலர் வந்து வந்துருச்சு. அண்ட் இதில் பார்த்தாலே தெரியும் லோஷன் வந்து இவ்வளோ தண்ணியாட்ட இருக்காது. நான் அந்த 3 கிராம் எக்ஸ்ட்ரா ஊற்றுனது வந்து ப்ராடக்ட் வந்து ரொம்ப தண்ணி மாதிரி போயிடுச்சு. ஸோ இந்த 3 கிராம் நம்ம காம்பன்சேட் பண்ணுறதுக்காக நான் வந்து டேர் பண்ணிட்டு இன்னொரு 30 கிராம்ஸ் லோஷன் வந்து சேர்த்திக்கிறேன். ஓகேங்களா? ஸோ வெயிட்டில் வந்து ரொம்ப கான்சன்ட்ரேட்டடாக பார்க்கணும். நம்ம பேசிகிட்டே போட் பண்ணதுனால அந்த ஒரு 3 கிராம்ஸ் தான் சேர்த்தி போச்சு. பட் அதில் பார்த்தீங்கன்னா அந்த ஆக்சுவல் ப்ராடக்ட்டுக்கும் இதுக்கும் வந்து பயங்கரமான டிஃப்ரென்ஸ் இருக்கும். குவாலிட்டியை கெடுத்துரும் இல்லையா? ஆமாம்.
யூஸ் பண்ணும்போது ரொம்ப தண்ணி மாதிரி இருக்கும். ஸோ நமக்கு அந்த எதுக்காக எந்த குவான்டிட்டியில் செய்கிறோமோ அந்த அவுட்புட் வந்து கிடைக்காது. ஸோ இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா லோஷனுக்கான ஸ்ப்ரெடபிலிட்டி அண்ட் எல்லாமே வந்து கிடைக்கும். ஸோ ஸ்கின்னுக்கு டிஃப்ரென்ஸ் டைரெக்டாகவே தெரியும். ஓகேங்களா? அண்ட் இது இந்த கலரே போதும் அப்படின்னா ஃப்ராக்ரன்ஸ் மட்டும் ஆட் பண்ணிவிட்டு ஃபினிஷ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பாக வந்து ஃப்ராக்ரன்ஸ் ஆட் பண்ண போகிறேன். நம்ம எடுத்துருக்கிற 130 கிராமுக்கு நீங்கள் வந்து 4.4 கிராம்ஸ் வந்து ஃப்ராக்ரன்ஸ் எடுக்கணும். ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ப்ராடக்ட் அப்படியே வச்சுட்டு 0.4 சேர்த்து எடுக்க போகிறேன். ஸோ ட்ராப்பிங் எவ்வளோ ட்ராப்பிங் தான் விடணும்? ஆமாங்க, 0.4. ஸோ இப்போ 0.3 ஆட் பண்ணியிருக்கோம். 0.4. ஓகே, ஓகேங்களா? ஸோ நீங்கள் குவான்டிட்டி வந்து இவ்வளோ கம்மியாக யூஸ் பண்ணால் போதும் ஃப்ராக்ரன்ஸில். ஸோ குவாலிட்டியான ஃப்ராக்ரன்ஸ் வாங்கினா அப்படி தான் இருக்கும். அண்ட் ப்ராடக்ட்லேயும் ஸ்மெல் அவுட்புட்டும் ஸ்மெல் பண்ணி பாருங்கள், தெரியும். நல்லா இருக்குது. ஓகே, ரொம்ப ஹெவியாகவும் இல்லாமல் ரொம்ப கரெக்டாக இருக்கும். ஏன்னா இது ரொம்ப நேரம் போட்டிருக்கும் போது ஹெவியாக இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து தலைவலிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அதுக்கு அடுத்தது எனக்கு இந்த ரெட்டே ஓகே அப்படின்னா இப்படியே வச்சுக்கிறோம். இல்லை எனக்கு கலர் கொஞ்சம் வேணும் அப்படின்னா ரெட் வைனா கண்டிப்பாக கலராக இருந்தால் தானே, ரெட் கலராக இருந்தால் லைக் பண்ணுவாங்க சிலர்லாம். ஸோ நேச்சுரல் பேஸ் வந்து இந்த கலர் வந்துடும். ரெட் வைன் போட்டதுக்கே இந்த கலர் வந்துடும். இல்லை எனக்கு லைட்டாக இன்னும் கொஞ்சம் கலராக வேணும் அப்படின்னா கொஞ்சமாக நம்ம கலர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா 2 ட்ராப் தான் விடுறேன். 2 சின்ன சைஸ் ட்ராப்பு. அதை பார்த்தாவே தெரியும் உங்களுக்கு, அந்த 2 ட்ராப் இருக்கிறது தெரியும். இந்த 2 ட்ராப் எப்படி மிக்ஸ் பண்ணுறேன் பாருங்கள். ஸோ இது வந்து உங்களுக்கு கலர் கம்மியாக தான் வருது. ஸோ பார்த்துட்டு தேவையான அளவுக்கு போட்டுக்கிறோம். இன்னொரு 3 ட்ராப்ஸ் ஆட் பண்ணுறேன். ஏன்னா கலர் கம்மியாக வந்ததுனால 4 ட்ராப்ஸ் ஆட் பண்ணுறேன். ஒரு பேபி பிங்க் கலர் வந்து போதுமா? இந்த கலர் போடலாமா? இல்லை போதும் சார், ரொம்ப கலரிங் தேவையில்லை. இது ஒரு நல்ல ஒரு பேபி பிங்க் கலர் லோஷன் வந்து வந்துடும். சம்மர் சீசன், இந்த வின்டர் சீசனுக்கு லோஷன்ஸ் வந்து நிறைய பேர் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. நல்லாவும் இருக்கும், பாடி ஃபுல்லாக போட்டுக்கலாம். உங்களுக்கு அந்த ஒயிட்டாக இங்கே வர்றது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து லோஷன் ரெகுலராக யூஸ் பண்ணோம் அப்படின்னா இருக்காது. ஸோ இது லோஷன் எப்படி செய்யணும் அப்படிங்கிறது. இது மட்டும் இல்லாமல் நம்ம ஃபேக்ட்ரியில் உங்களுக்கு இந்த லோஷன், சீரம், க்ரீமு, ஜெல்லு இது எல்லாமே எப்படி மேனுஃபேக்சர் பண்ணுறது அப்படிங்கிற ஒர்க் ஷாப்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணுறோம். ஸோ இந்த பேஸையே நீங்கள் செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஒர்க் ஷாப்ஸ்க்கு என்ரோல் பண்ணிக்கலாம். இது மட்டும் இல்லாமல் உங்கள் ப்ராடக்ட்டுக்கு தேவையான பேக்கேஜிங், சேல்ஸ் எப்படி பண்ணுறது, மார்க்கெட்டிங், வெப்சைட் இந்த விஷயங்களும் பண்ணித்தரோம். இதெல்லாமும் பண்ணிக்கணும், தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கால் பண்ணுங்கள். வில் பி தேர் டு ஹெல்ப் யூ அவுட். இந்த வீடியோவில் ஒரு லோஷன் வந்து எப்படி தயாரிக்கிறது, ஸோ அது எப்படியெல்லாம் வந்து தயாரிச்சோம்னா நமக்கு வந்து ஸ்கின்னுக்கு வந்து ரொம்ப ஹார்ம்ஃபுல்லாக இருக்காது அப்படிங்கிற விஷயத்தை டீட்டெயிலாக பார்த்து தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மக்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, லைக் பண்ணிக்கங்க, உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. நன்றி.